எனது அன்பிற்கினிய சிலம்ப அன்பர்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். அது 10 நிமிஷ வீடியோ. ஆனால் 7 நிமிஷம்தான் வாட்ஸ்அப்புக்குள்ளே நுழையுது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாகம் 2ங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இது நான் பவர் பாண்டியன் ஆசான் கூட அவருக்கு சொல்லக்கூடிய தகவல்கள். இதன் மூலமாக சிலம்ப அன்பர்களுக்கு இந்த கருத்து போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். நான் மருதுமாண்டியர்கள் வளரியை வச்சுருக்காங்க. இந்த வளரி களரிக்குள்ளே இருக்குதா? களரி ஆட்டக்காரங்களுக்கு வளரி வீச தெரியுமா? அதன் பிறகு களரியில் நெடுவடின்னு ஒன்று வச்சுருக்காங்க, உரிமின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது சிலம்பத்துக்கும் களரிக்குமே பொதுவான ஆயுதம். அந்த நெடுங்கம்பை வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை அடித்து விரட்டியதை கொட்டு கொட்டென்று கொல்வேன் என்றான் தடிக்கம்பாலே, சட்டு சட்டென்று சிலம்பவரிசைகள் தட்டிவிட்டான் அங்கே ஃபாதர் வெள்ளை அப்படிங்கிற பாடல் வருது. நாமளும் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தா போல் எதை அவங்க உரிமைன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கூட நாட்டுப்புற பாடல் கிடையாது. பழசிராஜா விளாண்டாருன்னு சொல்லுவாங்க. அது மருதுபாண்டியருடைய காலம். பழசிராஜா மருதுபாண்டியர்கிட்டே படை உதவி கேட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துரை எதிரிகளை பந்தாடக்கூடிய காட்சியை இந்த நம்மளுடைய சுருள்வாளை வச்சு விளையாடுதான். நம்ம சுருள்வாள்னு சொல்கிறோம், சுருட்டு கத்தின்னு சொல்கிறோம், சுருள் பட்டான்னு சொல்கிறோம். பட்டாங்கிறது வடமொழி சொல்லு. கத்திகளாம் சுருட்டு கத்திகளாம் கத்திகள் எடுத்து வீசிக்கொண்டு சண்டீரான ஊமத்துரை கோட்டை மேலேறி பறந்தடித்தான் எதிரிகள் மாளவே அப்படிங்கிற பாடல் நம்மக்கிட்ட இருக்குது. களரியில் இருக்கக்கூடிய சில ஆயுதங்களையே சிலம்பத்துக்கும் களரிக்கும் பொதுவான ஆயுதங்கள். வால்கடையம் வச்சுருக்காங்க. அதை உலகம் முழுக்க எல்லோரும் வச்சுருக்காங்க. வால்கடையம் அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை. அப்போ நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோ மருதுபாண்டியரோ வால் வைக்காமல் கேடயம் வைக்காமல் எதிரியை வீழ்த்தினாங்க. நம்மக்கிட்ட வெள்ளைக்காரங்க எல்லா ஆயுதங்களையும் பிடுங்கினாங்க. நம்ம எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் பாரம்பரியத்தை. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய சில ஆயுதங்கள் கூட சிலம்பத்துக்கும் பொதுவான ஆயுதங்கள். நான் அகத்திய முனிவரை சொன்னால் நீங்கள் அவர் எபிக் கேரக்டரு, அது புராண கதை, நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு அடுத்த உதாரணத்தை எடுத்து சொல்கிறேன். சிலம்பம்னா 32 ஆயுதம்னு சித்தர்கள் சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த 32 ஆயுதங்களும் இன்னையிலேருந்து 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சியகப்படுத்திருக்கு. அது என்ன சார் 4200 ஆண்டுகள்னு அவ்வளோ தெளிவாக சொல்லுதீங்கன்னு கேட்பீங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அலெக்சாண்டர் ரியா அதை எடுக்கும்போது அன்றைக்கி கார்பன் டேட்டிங் முறையெல்லாம் கிடையாது. அவர் ஒரே வார்த்தையில் இது வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட ஆயுதம்னு சொல்லிட்டு போயிட்டார். ப்ரீ ஹிஸ்டாரிக் வெப்பன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறைங்கிற இடத்துல ஒரு இரும்பு கத்தி கிடச்சிது. அதை தமிழக அரசு கார்பன் டேட்டிங்க்கு அனுப்புனாங்க. அதனுடைய காலம் இன்னையிலேருந்து 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச இரும்பு ஆயுதங்களும் அந்த காலத்தில் முற்பட்டது. தமிழகத்தில் இரும்பு ஆயுதங்கள் 4200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிடைச்சாச்சு. அப்படி பார்த்தால் சிலம்பத்தினுடைய வயது 4200 ஆண்டுகள். களரியினுடைய வயது அனந்த நாடார் கதைப்படி 237 ஆண்டுகள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதை எதுக்குள்ளே கொண்டு அடக்கணும்னு உங்கள்கிட்டே இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்தில் ஏதாவது முரண்கள் இருக்குமானா நாம் நண்பர்களா, ஏன்னா நாம் எல்லாரும் தமிழர்களாக இருக்கோம், ஒரே மேடையில் உட்காந்து விவாதிக்க நானும் தயாராக இருக்கேன். அதனால் நான் உங்கள்கிட்ட அன்போடு வேண்டிக்கிட்டதெல்லாம் களரிக்குள்ளே சிலம்பம் அடக்கங்கிற அந்த சொல்லை இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்தாதீங்க. உங்கள் கலையை நீங்கள் பயன்படுத்துங்க. பனகுடி ஊர்லேருந்து திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி ஊர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் தமிழங்கிட்ட உன் தற்காப்பு கலை எதுன்னு கேட்டால் சிலம்பம்னு ஒத்த விரலை காட்டி ஓங்கி அடித்து சொல்லுவான். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் 1954ஆம் ஆண்டு வரை திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளே இருந்தது. அதன் பிறகு தமிழ்நாட்டோடு இணைஞ்சது. நாம் எல்லாம் பேசும் மொழியால் தமிழர்கள். உங்களுடைய கலாச்சாரத்தில் கேரளாவில் உள்ள கலாச்சாரமும் 54ஆம் ஆண்டுக்கு முன்னால் வரைக்கும் கலந்திருக்கலாம்.
உங்களுடைய கலையை நீங்கள் களரின்னு சொல்லலாம், களரி அடிமுறைன்னு சொல்லலாம், அடிமுறைன்னு சொல்லலாம், சுவடுன்னு சொல்லலாம், தெக்கன் சுவடுன்னு சொல்லலாம், தெக்கன் களரின்னு சொல்லலாம், சைலாத்துன்னு சொல்லுங்கள், சீன அடிமுறைன்னு சொல்லுங்கள். அது உங்களுடைய முழு விருப்பம். உங்கள் மாவட்டத்து கலையை நீங்கள் எப்படி சொல்லணுங்கிற உங்கள் உரிமைக்குள்ளே யாரும் தலையிட முடியாது. அதை நான் அன்போடு வரவேற்கிறேன். அதனால் பவர் பாண்டியன் ஆசான் என்னுடைய பேர் அடிபட்டதுங்கிற ஒரு யூகம்தான். அதை நான் உறுதியாக நம்பலை. அதனால் என்ன அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆசான் அவர்களே நீங்கள் ஒதுக்கிடுங்க. மேலும் பாரம்பரிய தற்காப்பு கலைங்கிற அமைப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க, சிலம்பம் தற்காப்பு கலைன்னு. நான் சிலம்பம் ஆராய்ச்சி மையத்தை இங்கே வச்சுருக்கேன். நாம் 2 பேரும் இந்த விடுதுப்பட்டிற்குள்ளே நம்ம நுழைஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு பல வகையில் நம்ம சில கேள்விகளை உரையாடல்களை நடத்தக்கூடிய உரிமையை நாம் இழந்து போவோம். இந்த விருது கிடைச்சா நமக்கு கலைமாமணி விருது கிடைச்சிரும், அந்த விருது கிடைச்சிரும், இந்த விருதுன்னு கிடைச்சிரும்னு பல சிலம்பாசான்கள் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த விருதை போய் வாங்கட்டும், அதுவும் தவறு இல்லை. ஒரு சிலம்பாசான்களுக்கு விருது கிடைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க விருது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் பாராட்டுதோம், வரவேற்குதோம். நாங்கள் உங்கள்கிட்ட அன்போடு அந்த களரி அடிமுறை கூட்டமைப்புக்கிட்ட வேண்டுவதெல்லாம் சிலம்பத்தை தரம் தாழ்த்தக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் இனிமேல் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா களரி அடிமுறை பாகம் 2ன்னு நூல் எழுத போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போவாது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் களரியினுடைய சிறப்பை மட்டும் நீங்கள் எடுத்து நல்லா புஸ்தகம் எழுதுங்க. உங்கள் அமைப்பு வாழட்டும், வளரட்டும், உலகம் முழுக்க பரவட்டும், ஒலிம்பிக் வரைக்கும் போகட்டும். நாம் எல்லாரும் தமிழர்களாக இருக்கிறதுனால நல்லபடியாக அனுசரணையாக இருந்தால் நாளைக்கு நாம் எல்லோரும் இணைஞ்சு கூட சிலம்பக்கலையையும் களரிக்கலையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு வரும். அது தற்சமயம் புஸ்தகம் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச மனக்குறை காரணமாக நாம் கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு அந்த அமைப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பவர் பாண்டியன் ஆசான் அவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து அன்போடு செயல்படுமாறு உங்களை பணிவோடு வேண்டுகிறேன்.